சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொஞ்சம் நில்லுமா. நான் ஒரு ஜோசியர்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லங்க ஐயா, இப்ப எனக்கு ஜோசியம் பார்க்க நேரம் இல்ல. அம்மனுக்கு பொங்கல் வைக்கிற வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன். இல்லம்மா, சில பேர் முகத்தை பார்த்தா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால சாதாரணமா சொல்ல முடியுமா? நீ உன் அப்பா அம்மா உன் கூட இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கல்ல, உன் ஜாதகப்படி உன் அப்பாவும் அம்மாவும் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. நீ தனியா வளரணுங்கிற ஒரு சாபமும் ஒரு தோஷமும் உன்னை ஒதுக்கி வச்சிடுச்சு. நான் அதனாலதான் சொல்றேன், உன்னை பெத்தவங்க இருந்தோம் நீ தனியா தான் வளர்ந்துருக்க. இப்போ உன் சாபமும் தோஷமும் தீர்ந்துடுச்சு. நீ உனக்கான இடத்தை அடைய போற. அப்படியா? என் இடத்தை அடைய போறேனா? சரி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனே வச்சுப்போம். அப்படின்னா என்னோட அப்பா அம்மா யாரு? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? உன்னை பெத்தவங்கள நீ தான் கண்டுபிடிக்கணும். பெத்தவங்க தான் பிள்ளைங்க கிட்ட நான் உன் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விதியில நீ தான் அவங்க கிட்ட அவங்க பொண்ணுன்னு சொல்ல போற. இங்க பாருங்க, எனக்கு நீங்க சொல்றதுல சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க. உனக்கு சமீபத்துல உன் அம்மாவோட ஞாபகம் வந்துச்சா? இல்ல. நீ உன் அம்மாவை நினைச்ச அதே நேரத்துல உன் அம்மாவும் உன்னை நினைச்சிருக்காங்க. இன்னொன்னையும் சொல்றேன் கேட்டுக்க, அதையும் நீ நம்ப போறியான்னு தெரியல. உன் அம்மா உன் பக்கத்திலேயே இருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்காம நீயும் இருக்க. நீங்க சொல்றது உண்மைன்னா அப்போ என்னோட அம்மா யாரு? என்ன பெத்தவங்க எங்க இருக்காங்க? அதான் சொன்னேன்னம்மா, அவங்கள நீ தான் கண்டுபிடிக்கணும். தொலைஞ்சதை தேடி கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. அதே சமயத்துல தேடினா கண்டுபிடிக்காத ஒண்ணு இந்த உலகத்திலேயே இல்லை. நீ எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு. தேடிக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரத்துல உண்மை உன்னை தேடி வரும். ஐயா, உன் ஜாதகப்படி உன் அப்பாவும் அம்மாவும் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அவங்கள நீ தான் கண்டுபிடிக்கணும். தொலைஞ்சதை தேடி கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. ஏங்க, நைட்டு ஃபுல்லா தூங்காம லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ரெஸ்ட் எடுக்காம கார் ஓட்டிட்டு வரீங்களே, கொஞ்ச நேரம் வேணும்னு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நான் நல்லா தான் இருக்கேன், நானே ஓட்டிக்கிறேன். சரியா? அப்பா, எனக்கும் டிரைவிங் தெரியும்பா, என்கிட்ட கொடுங்கப்பா, நான் ஓட்டிட்டு வரேன். உன்கிட்ட கொடுக்குவா செல்லம்? நீ ரேஸுக்கு போற மாதிரி ஓட்டுவ, அப்புறம் எனக்கும் அம்மாவுக்கும் யாரு பாதுகாப்பு? இந்த ரோட்ல அப்படியெல்லாம் ஓட்ட முடியாதுப்பா. வேணாமா, ரெஸ்ட் எடுத்து வேணாலும் நானே ஓட்டிக்கிறேன். நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு சொன்னேன்ப்பா. நான் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சுகன்யாவுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் கார் ஓட்டி போவேன். குலதெய்வ கோயிலுக்கு போறோம், அங்க உன் அண்ணன் இருப்பாரு. அங்க அவர் என்ன பேசினாலும் எதுவும் பேசாம அமைதியா இருந்துக்கும். என்ன? அப்புறம் நீ ஒண்ணு பேச, உன் அண்ணன் ஒண்ணு பேச, அப்புறம் கோயில்ல சாமி கும்பிட முடியாம பொங்கல் வைக்க முடியாம போயிட போகுது. சரியா? அப்புறம் அதெல்லாம் பார்த்து நீ தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. என்ன ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினா வருத்தப்படாத. என்ன அப்படி பாக்குற? உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எனக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. ஆஹா, நமக்கு முன்னாடி வந்துட்டாங்களே. பாத்தியா, எல்லாரும் வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க.
இதுக்குதான் சீக்கிரம் வரணுங்கிறது. நாம சீக்கிரமா தான் பாட்டி வந்தோம். வர்ற வழியில அசம்பவத்தால இப்படி லேட் ஆயிடுச்சு. சரி சரி வாங்க எல்லாரும் போலாம், நேரம் ஆயிடுச்சு. மீனா, இந்த குடும்பத்தோட மருமக நீதான், இனிமே நீதான் பொங்க வைக்கணும். வா. சித்தி, ஆ? எதுக்கு அவங்கள பொங்க வைக்க சொல்றீங்க? வழக்கமா வருஷா வருஷம் உங்க மருமக ரேவதி தானே பொங்க வைப்பா. இப்ப என்ன புதுசா அவங்கள பொங்க வைக்க சொல்றீங்க? உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வழக்கத்தை மாத்திட்டு இருக்காதீங்க. ஐயா, பொங்க வைக்கிற வழக்கம் என்னன்னு நீ சொல்லி தரியா எனக்கு? இத்தனை வருஷமா இந்த வீட்டோட மருமகளா ரேவதி தான் பொங்க வச்சிட்டு இருந்தா. இப்பதான் உங்களுக்கு மருமக வந்துட்டால, இனிமே முறைப்படி அவதான் எல்லாமே செய்யணும். உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி முதல் தடவையா குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். உன் மகனும் மருமகளும் தானே பொங்க வைக்கணும். ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. நீ ஏன் நான் வாய் பார்த்துட்டு நின்று இருக்க? போ, இனிமே இந்த கோயில்ல வருஷம் வருஷம் நீ தான் பொங்க வைக்கணும். போ. சரிங்க பாட்டி. ம். போமா, சீக்கிரம் போமா. ஏய், நீயும் போடா. ஏன் இங்க நிக்கிற? எங்க பாட்டி? மூஞ்சி கோயிலுக்கு வெள்ளை அடிக்க கேக்குறான் பாரு கேள்வி. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து தானே பொங்க வைக்கணும். போ. ஏன் அப்பதான் ஒலையில போட்டு அரிசி பொங்குமா என்ன? டேய், எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா இப்படி குறுக்க பேசிட்டு இருக்க? ஏன் ரேவதி, இவனை என்னன்னு கேட்க மாட்டியா நீ? டேராம், பாட்டி சொல்றாங்கல்ல, மூஞ்ச போ பாரு. மீனாக்கு உதவி செய். டேராம், எல்லாம் நம்ம குடும்ப நல்லதுக்கு தான்டா. போய் மீனா கூட நில்லு. டேய், அவரை எதுக்குடா பாக்குற? போ. ஏய், வாடா வாடா. போப்பா, சீக்கிரம் வாங்க போப்பா. எல்லாரும். ஏம்மா, வருஷா வருஷம் நீ தானே பொங்கல் வைப்ப. ஏங்க, ராமுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, அதனால நாம செஞ்சோம். இப்பதான் மருமகன்னு ஒருத்தி நமக்கு வந்துட்டால, இனிமே அவங்க தான் நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. நீங்க வாங்க. வர வர நீ ரொம்ப அட, ஓவரா போயிட்டு வாங்க இருக்க. சொல்றேன்ல. ஏங்க, கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். ஆ. வாங்க. அந்தியக்கா, நெருப்ப கம்மி பண்ணு. எங்க பொங்க பொங்கதுக்கு அப்புறம் தான் பொங்க பொங்கணும். அதுக்கு முன்னாடி பொங்குச்சு வாயிலே அமர்த்தி போடுவேன். பாத்துக்க. சரி, கொஞ்ச நேரம் சும்மா இரு. இங்க இவ்வளவு ஊதுடா. நேரத்துல பேசுறேன். இன்னும் பத்த வைக்கவே இல்லையா? ஐயா, இவன் சீக்கிரம் முங்கிரும் மீனா, போல. எல்லாமே டீச்சர், இந்த என்ன பையன் வேணும்? பாரு. போடு. நீங்க நம்ம பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. கரண்டியா? பொங்குது பாரு, பொங்குது பாரு. இந்தா மீனா, கரண்டி. ஏங்க, இங்க என்ன பண்றீங்க? அங்க வாங்க. நான் ஏற்கனவே கோபத்துல இருக்கேன். டென்ஷன் பண்ணாம வேலையை பாரு. கோவத்துல இருக்கீங்களா? ஏன்? ஏய், நீ போய் வேலையை பாருங்கற. குடும்பத்தோட பொங்கல் வைக்க கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? நான் ஒருத்திங்க கேட்டுட்டு இருக்கேன்ல, என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். என் அண்ணன் ஏதாவது சொல்லிட்டாரா? சேச்சே, அவர் எதுவும் சொல்லிருக்க மாட்டாரு. அவர் உயிரையே காப்பாத்தி விட்டுருக்கீங்க. அவரே என்ன சொல்ல போறாரு? நான் பண்ணது தப்புதான். அண்ணனை காப்பாத்தாம அப்படியே விட்டுருக்கணும். அப்பதான் அவன் குடும்பத்து ஆளுங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நாம எல்லாரும் ஒத்துமையா இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறது நீங்க அண்ணனை காப்பாத்துனதுனால தானே. நாம எல்லாரும் ஒன்னா இங்க இருக்கிறது எனக்கு எவ்வளவு